மறுபடியும் அதிமுகவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்து வேண்டும் என்று பிஜேபி மனப்பூர்வமாக விரும்புகிறது. என்டிஏல இருக்கணும்ன்றது, என்டிஏல இருக்கணும்னு. அண்ணாமலை இல்லைன்னா அது சாத்தியம் அவங்க நம்புறாங்க. ஒருவேளை அண்ணாமலையை மாற்றி அப்பயும் எடப்பாடி வந்து உறுதியாக நிற்கிறாரு அப்படின்னா அதிமுக உடைக்கப்படும். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அண்ணாமலை இருக்க வரைக்கும் ஏடிஎம்கே அலையன்ஸ் வராதுன்னா அவங்க விரும்பவே மாட்டாங்க. சராசரி பாஜக தொண்டர் அண்ணாமலை மாற்றப்படுவதைத்தான் விரும்புகிறாங்க. அட் எண்ட் ஆஃப் தி டே அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணுங்க. இங்கே திமுகவில் இருக்க மாதிரி பெரிய அளவு அனைத்து தலைவர்கள் மட்டத்திலும் பெரிய அளவில் பிஜேபி மேலே அவங்களுக்கு வெறுப்பு இல்லை. அது ஏன்னா கம்பல்சன் நம்ம புரிஞ்சுக்கணும். 2 எதிரி அவங்களால சமாளிக்க முடியாது. ஏன் இதே கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது பிஜேபியில் போய் சேரல? இவ்வளோ ஒரு வெக்கங்கட்ட செயலை கருணாநிதி செஞ்சார். 4 வருஷம் பவரில் இருந்தார். பிஜேபியை பொறுத்தவரையில் எப்பாடுபட்டாது 26 ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களாய் பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் ஆளாய் பறக்கிறார்கள், துடியாய் துடிக்கிறார்கள். அது வந்து சாத்தியப்படக்கூடிய ஒன்று தான். ப்ரொவைடட் அவங்க ஏடிஎம்கே குட்டி கட்சிங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டு எலெக்ஷனில் இருந்தாங்கன்னா. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும். மிக்க மகிழ்ச்சி சார். பாஜகவிலிருந்து அண்ணாமலை அவருடைய தலைமை மாற்றப்படுகின்றது வரக்கூடிய செய்திகள் வந்து பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உறுதியாக அண்ணாமலை அவர்கள் மாற்றம் அப்படின்ற பேச்சு வந்து பரவலாக பல விமர்சகர்களால் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்? எதனால் அண்ணாமலை அவர்களின் பதவி பறிக்கப்படும், மாற்றப்படும் அப்படின்ற செய்தின்றது பெருசாயிருக்கு சார். அதிமுகவோட உறவு மேம்பட வேண்டும் என்றால் அவரை கண்டிப்பாக நீக்கியாக வேண்டும். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்துன்னா மக்களவைத் தேர்தலையே குறைஞ்சது ஒரு 10 சீட்டாவது அடிச்சிருப்பாங்கன்றது உண்மை. நல்லா இருந்த அலையன்ஸை நாசம் பண்ண பெருமை அண்ணாமலைக்கு தான் சேரும். அட்லீஸ்ட் அசம்பிளிலேயாவது பிடிக்கணும். ஏன்னா 21 அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா 75 சீட் அடித்தாங்க 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்ஸுக்கு பிறகும். இந்த 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்ஸை வச்சுட்டு நீங்கள் போகும்போது ஏடிஎம்கே திமுக கிட்ட ஒரு கூட்டணி அலையன்ஸ் வலுவான கூட்டணி இருக்க மாதிரி அதிமுக கிட்ட அந்த 21 என்ன சொல்லப்போனால் 19 அலையன்ஸ். தேமுதிக மட்டும் 21 இல்லை. தேமுதிகவையும் சேர்த்திங்கன்னா ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிகே, கிருஷ்ணசாமி, இன்னும் குட்டி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா தட் இஸ் அ டஃப் ஃபைட். திமுகவால் சுலபமெல்லாம் 200லாம் கனவு கூட காண முடியாது. கூட்டணி சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க வேண்டியிருக்கும். தனியார் திமுகவால் ஆட்சி அமைக்கிறதுக்குள்ள ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிகே அலையன்ஸ் வந்துன்னா சாத்தியமற்றதை நான் நம்புகிறேன். மோடி ஃபேக்டர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒர்க் அவுட் ஆன மாதிரி திமுக அசம்பிளியில் ஒர்க் அவுட் ஆகாது. ஏடிஎம்கே கூட்டணியில் பிஜேபி இருந்தாலும் 26ல் அது ஒர்க் அவுட் ஆகும். மக்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிஜேபி ஃபேக்டர் காரணமாக இருக்காது. ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது முடிவு முக்கியமானதுன்னு வரும்போது அதில் மோடியோட செயல்பாடுகளோ அல்லது வந்து பிஜேபியோ வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு அண்ணாமலை ஒரு முட்டுக்கட்டையாக இருக்காரா? இன்னுமே கூட இருக்காரா? எஸ், அவர் வந்து அதிமுகவோட உறவு வேணான்றாரு. இப்போ கொஞ்சம் திருந்திருந்தாலும் இவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவர் எடப்பாடிக்கும் அவருக்கும் இடையில் இருக்க நடக்கக்கூடிய ஈகோ யுத்தம் பெரிய யுத்தமாக இருக்குது. ஒரு உரையில் 2 கத்தி இருக்கிற ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரே பகுதியிலேருந்து வராங்க. அண்ணாமலையால் தான் இந்த அலையன்ஸே நாசமாச்சு. ஏன்னா எடப்பாடி அந்த முடிவை எடுப்பதற்கு முன்னால் மோடியோடு 10 நாளைக்கு 20 நாளைக்கு முன்னால் கூட்டப்படாத என்டிஏ கூட்டத்தில் அருகில் அமர்ந்திருந்தார். 20 டேஸில் அந்த முடிவு வெளியில் வந்தது காரணம் பிஜேபியோட கொள்கை மீதில் இருக்க வருத்தமோ வெறுப்போ எதிர்ப்போ கிடையாது. ஆன்டி மோடியெல்லாம் எங்கேயுமே அவர் பேசினதில்லை. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிஜேபியோ மோடியை விமர்சனம் பண்ணவே இல்லை. முழுக்க ஸ்டாலினையும் திமுகவை திட்டிகிட்டு இருந்தார். நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதனால தான் 0 அப்படின்ற. ஆமாம். ஆகவே என்னோட பாயிண்ட் என்னென்னா 24 மக்களவை தேர்தலில் மோடி ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆன மாதிரி 26ல் ஒர்க் அவுட் ஆகாது. 21ல் டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க. 3 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். இந்த முறை ஒரு பெரிய மெகா அலையன்ஸ், நான் சொல்கிறது 19 அலையன்ஸ், ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி, டிஎம்டிகே, கிருஷ்ணசாமி, பாரிவேந்தர், வேல்முருகன், இந்த மாதிரி கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கும். டஃப் ஃபைட் கண்டிப்பாக இருக்கும். அந்த கூட்டணிக்கு தான் பிஜேபி தலைமை முயற்சி செய்கிறது. மறுபடியும் அதிமுகவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்து வேண்டும் என்று பிஜேபி மனப்பூர்வமாக விரும்புகிறது. என்டிஏல இருக்கணும்னு. அண்ணாமலை இல்லைன்னா அது சாத்தியம் அவங்க நம்புகிறாங்க. ஒருவேளை அண்ணாமலையை மாற்றி அப்பயும் எடப்பாடி வந்து உறுதியாக நிற்கிறாரு அப்படின்னா அதிமுக உடைக்கப்படும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது நடந்தே தீரும். எப்படி பார்த்தாலும் அதிமுகவுடன் உறவு. அதாவது அண்ணாமலை வந்து தலைவராக இருந்தால் இவங்க வரணுன்றது கட்டாயமா? அப்போ அதிமுக அண்ணாமலை தலைவராக இருக்கும் வரையில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சத்தியமாக வராது. ஆனால் அண்ணாமலை மாற்றி வேறு யாராவது கொண்டு வந்தால் 100% வந்துடும்னு சொல்ல முடியாது. 90% அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்படியும் வரலைன்னா அதிமுக உடைக்கப்படும். கண்டிப்பாக உடைக்கப்படும். அசம்பிளி எலெக்ஷனில்
கம் வாட்மே எடப்பாடி பழனிசாமி மக்களவைத் தேர்தலில் இருந்த மாதிரி ஒன்றுபட்ட அதிமுகவுடன் தேர்தலை சந்திக்க முடியாது. இன்றைக்கு அவருடன் இருக்கக்கூடிய முக்கியமான தலைகர்த்தர்களே அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவார்கள். ஏன்னா இவங்க டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருக்குமே இந்த ஷார்ப் பொலிட்டிக்கல் மைண்டு உள்ளவர்கள். இது நமக்கு எதிராக போது இந்த எலெக்ஷன் நம்ம தோற்றுருவோம், கூட்டணி வச்சா தான் சமாளிக்க முடியும்னா கண்டிப்பாக கூட்டணி வச்சுருவோம். அவர்களை பொறுத்தவரை பிஜேபி ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி கிடையாது. அவங்க 21 நின்று 75 சீட்டு ஜெயிச்சு தானே காமிச்சிருக்காங்க. திமுகவை பொறுத்தவரையில் 24 மோடி எதிர்ப்பில் குளிர்காய்ந்தவர்கள் 26 குளிர்காய முடியாது. 26 ஸ்டாலின் வேண்டுமா வேணாமா என்பது. அதில் அதிமுக கூட்டணியில் பிஜேபி அண்ணாமலை இல்லாத பிஜேபி இருப்பது குறித்து யாரும் கவலைப்பட மாட்டார்கள். அவருடைய வாக்குகளை இது சிதைக்காது என்று தான் நான் நம்புகிறேன். 5 இயர்ஸ் பொறுத்து திமுக மக்கள்கிட்ட போகும்போது கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை, இந்த பக்கம் திமுகவுடைய கூட்டணி வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பப்போ கீழே ஜெல் ஆகலை, அந்த கூட்டணி தலைவர்கள் நல்லாக இருந்தால் கூட கீழே கூட்டணி தொண்டர்கள் வந்து அந்த அளவுக்கு ஜெல் ஆகலை அப்படின்னும் போது இல்லை, பெரிய அளவில் ஜெல் ஆகலைன்னு சொல்ல முடியாது. ஜெல் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிஜேபி ஃபேக்டர் மோடி ஃபேக்டர் சிமெண்டிங் ஃபோர்ஸாக இருக்குது. இல்லை, அவ்வப்போது ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் தேர்தல்னு வரும்போது தே வில் க்ளோஸ் த ரேங்க்ஸ். அதே மாதிரி இங்கே எப்படி இருக்கும் சார்? அப்போ ஒருவேளை அதிமுக கூட மீண்டும் கூட்டணினா அந்த 19 அலையன்ஸ் வந்து அண்ணாமலைக்கு பதிலாக வேற ஒருத்தரை கொண்டு வந்து மரியாதையுடன் எடப்பாடி டெல்லி தலைமை பிஜேபி நடத்துதுன்னா கண்டிப்பாக அலையன்ஸ் வந்தே தீரும். வரலன்னா ஏடிஎம்கே உடைப்பாங்க. எடப்பாடிக்கு அப்போ வேறு வழியே கிடையாது. இதுவரையில் ஒரு பிஜேபியையும் மோடியும் ஒரு வார்த்தை கூட திட்டினது கிடையாது. ஆகவே அண்ணாமலை மாற்றம் என்பது ஒருவேளை அவர் மாற்றப்பட்டால் நமக்கு தெரியாது. அது அதிமுக கூட்டணிக்கு பிஜேபி எவ்வளவு தூரம் பகிரத பிரயத்தனம் செய்கிறது என்று தான் பொருள் கொள்ள வேண்டும். அண்ணாமலையின் செயல்பாடுகள்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அண்ணாமலை இந்த குறுகிய காலத்திலேயே நிறைய விஷயங்களை வந்து பிரபலமாயிருக்கார். அவரும் பிரபலமாயிருக்காரு, கட்சியையும் வந்து கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். அப்போ அவரை மாற்றிவிட்டு மறுபடியும் வேற ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அவங்க கொண்டு வரும்போது அந்த மாற்றம் பாஜகவுக்கு எப்படி இருக்கும்? பாஜகக்குள்ள அதுக்கு ஆதரவு தான் அதிகமாக இருக்கும். அண்ணாமலைக்கு எதிராக 90% பாஜக இருக்காங்க. தலைவர்கள் மட்டும் இல்லை, தொண்டர்களுமே. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அவர் எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து தோல்விகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். 24 தோல்வி, 21 தோல்வி, 21 அவர் இல்லாட்டியும் 24 தோல்வி. இப்படியே போச்சுன்னா 26 தோல்வி தான். அண்ணாமலை இருக்க வரைக்கும் ஏடிஎம்கே அலையன்ஸ் வராதுன்னா அவங்க விரும்பவே மாட்டாங்க. சராசரி பாஜக தொண்டர் அண்ணாமலை மாற்றப்படுவதைத்தான் விரும்புகிறான். சரி, அந்த எண்ட் ஆஃப் த டே அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணுங்க. இங்கே தோக்கிறதுக்காக ஒருத்தன் இன்றைக்கி எலெக்ஷனில் நிற்கவே முடியாது. சீமான் மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்கலாம், ஒருத்தரே அதிகம். பெரிய கட்சி பாஜக, யாரோட வேணும் அலைன்ஸ் வைப்பான். அப்படி இருக்கும்போது இங்கே இவர் கொடுத்த தவறான வாக்குறுதிகளை நம்பி மோடி அவரை நம்பினார். நீங்கள் இவ்வளோ பெரிய படுதோல்விக்கு பிறகு பாஜக தலைமை அமைதியாக இருக்குன்னா பெருசாக அவங்க வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். நிச்சயமாக மாற்றம் உறுதின்னு தான் எனக்கு தோணுது. அப்படி இல்லை, மாற்றாமல் வச்சுருந்தாங்கன்னா அதற்கான விலையை அவர்கள் கொடுப்பார். ஒருவேளை அவர் மாற்றப்படாமல் அவரே மீண்டும் தலைவராக செயல்பட தொடங்கினால், அதிமுகவுடன் கூட்டணியும் வைத்தால் அது எப்படி இருக்கும்? கூட்டணி வைக்க மாட்டார். எடப்பாடி வைக்க மாட்டார். உறுதியாக எடப்பாடி வைக்க மாட்டார். அண்ணாமலை இருக்கும் வரையில் எடப்பாடி கண்டிப்பாக சொல்லுகிறேன் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டார். அதையும் மீறி போதுன்னா எடப்பாடி தலைவராக இருக்க மாட்டார். அப்போ அதிமுக 2ஆம் அடையும். இல்லை, சமீபகால செயல்பாடுகள், சமீபமாக அவர் பேசக்கூடிய விஷயங்கள், ஒரு பேட்டியில் கூட அதிமுகவோட எனக்கு எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை அப்படின்ற மாதிரியான பேட்டிகள்லாம் வந்து அண்ணாமலை அவர் அப்படி தான் பேசுவார். முன்னுக்கு போய் மறுநாள் பேசுவார். அவர் பேசின பேச்சுக்களால் தானே அலையன்ஸ் உடஞ்சிது. அதனால தானே தமிழ்நாடு ரிசல்ட் ஒன் சைடாக போச்சு. ஒரு 10 சீட்டாக எதிர்கட்சி நினச்சிருந்தா இங்கே இருக்க ஆளுங்கட்சிக்கு கடிவாளம் போட்ட மாதிரியாக இருக்கும். மோடி ஃபேக்டர் தூக்கி கொடுத்துச்சு அவங்களுக்கு. ஆனால் முழுக்க யார் காரணம்? அண்ணாமலையோட ஆணவம் தானே காரணம். உங்கள் கூடயே இருக்க கட்சி அது. அவங்களுக்கு வந்து 98 உங்கள் கூட இருந்தாங்க, 99 மாறினாங்க, 2004 வந்தாங்க. பழசெல்லாம் விடுங்க, இப்போ இருக்க கதையை பாருங்கள். எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து அவங்க இல்லை இவ்வளோ பெரிய வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு. அவர் ஒரு கூட்டணியே உடைச்சிருக்காரு, தனியாக ஒரு அலைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு போது தலைமை எப்படி நம்புகிறாங்க? யார் அவர் அதிகமாக நம்புறது? அப்போ பிரைம் மினிஸ்டர் நம்புறாருன்னு சொல்கிறாங்க. அமித்ஷா நம்பலை, பேசுபடு பொருளாக்கியிருக்காரு. இதில் வந்து பட்டி தொட்டியெல்லாம் பிஜேபி பற்றின பேச்சு வந்திருக்குல்ல, அது பாராட்டணும். உண்மையிலே அண்ணாமலையால் தான் அது வந்தது. இப்போ சமீபத்தில் 3 மாதங்கள் அவர் அமெரிக்கா போயிருந்தப்போ இங்கே எவ்வளோ இஷ்யூஸ் நடந்தப்போ இங்கே இருக்க பிஜேபி தலைமை ஸ்டேட்மெண்ட் விட்டால் கூட எவனும் சீண்ட மாட்டான். டிவியில் உட்காந்து பேசினாலும் இவங்க எல்லாரோடையும் சண்டை போடுவாங்க. அதனால் வந்து இவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியாது. அண்ணாமலையை தவிர்த்து அங்கே இருக்கவங்களால ஒரு குழு ஒன்று போட்டாங்க. ஆமாம், ஐவர் குழு. அது என்ன பண்ணாங்க? அது கடைசி அண்ணாமலை வர 20 நாள் வந்து அந்த குழு இருக்கா இல்லையானு தெரியல. சரி, நல்லதோ கெட்டதோ அண்ணாமலை தமிழ்நாட்டில் பிஜேபியை பேசுபடு பொருளாக மாற்றிருக்காரு. அது மட்டும் பத்தாது, அடுத்த ஸ்டேஜுக்கு எலிவேட் ஆகணும். அவருடைய ஆணவத்தால் தான் அந்த அலையன்ஸ் அழிஞ்சுது. இந்தியா கூட்டணி மோடி உட்காந்துருக்காரு 9 வருஷமாக கூட்டாத இந்தியா கூட்டணி. பக்கத்தில் வலது பக்கம் எடப்பாடி. அடுத்த 20 நாளில் கூட்டணி விட்டு வெளில போகிறாங்க. அவங்க லாங் ரோப் கொடுத்தாங்க. இந்த தடவை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இல்லை, இது ஒரு முக்கிய காரணமாக எடுத்துப்பாங்களா? எது? இந்த கூட்டணி உடைஞ்சது தான் முக்கிய காரணமாக அண்ணாமலை அவர்களை மாற்றுவது. அது மட்டுமல்ல,
இது நல்ல கேள்வி. அது மட்டுமல்ல, அது தண்டனை கொடுக்குற மாதிரி. இப்போ ஃப்யூச்சரை காப்பாற்றணும்னா பழசெல்லாம் பற்றி பேச வேணாம். ஏடிஎம்கே அலையன்ஸ் வேணும்னு அவங்க விரும்புகிறாங்க. ஏடிஎம்கே அலையன்ஸ் உடஞ்சுது. யாரால உடஞ்சுது? அண்ணாமலை அவர்களின் பேச்சு எல்லாருக்கும் தெரியும். என்டிஏ கூட்டத்தில் உட்காந்துருக்காரு ரைட் ஹேண்டில், 10 நாளில் வெளில வராரு. எல்லாரும் என்ன பேசினாங்க? எலெக்ஷன் டைமில் போய் சேர்ந்துருவார். சேரல, தனியாக போய் இன்னும் சைபர் ஆச்சு. அசம்பிளியில் தனித்தனியாக நின்றுங்கன்னா சைபர், பெரிய சைபர். எப்படியாவது ஏடிஎம்கேவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து விட வேண்டும். அதுக்கு இந்த நபர் தடையாக இருக்கிறார், இவரை அகற்ற வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அவ்வளோ சுலபமாக ஒத்துக்க மாட்டாங்க. மண்ணில் மீசையில் மண்ணு ஓட்டலன்னு மொல்லமாக நகர்த்துவாங்கன்றாங்க. ஆனால் எப்பொழுது அண்ணாமலை மாற்றப்பட்டாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதுக்கு பிஜேபியோட எய்ம் என்னன்னா இங்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் வேணும், அவ்வளோதான். இந்த வீரியம் இப்போ ஒரு அண்ணாமலை மாதிரி ஒரு இளைஞர் வந்து அந்த கட்சிக்கு இருக்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான் அப்படின்னா கூட, ஒரு வீரியமிக்க அடுத்த ஒரு யார் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அங்கே நிறைய சீனியர்கள் இருக்காங்க. வானதி ஸ்ரீனிவாசனாக இருக்கலாம், தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கலாம், நயினார் நாகேந்திரனாக இருக்கலாம். அப்போ அடுத்து வரக்கூடியவங்க ஒரு சீனியராக இருப்பாங்க. அவங்க வந்து அதிமுக கூட இணக்கமாக போவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா, இல்லை இணக்கமாக தான் போகணும்னு தான் அது அவங்களுக்கு இதுவாக? இணக்கமாக போக வேண்டும் தான் அவங்களுக்கு கொடுத்த மேண்டேட்டாக இருக்கும். காலில் விழுன்னு ஒன்றும் சொல்லலைங்க, ஒரு மரியாதையாக நடத்த முடியாது. அமித்ஷாவோட ஆணவத்தால் தான் அந்த அலையன்ஸ் உடஞ்சுது. அமித்ஷா அண்ணாமலையின் ஆணவத்தால் தான் அந்த அலையன்ஸ் உடஞ்சுது. ஒரு பக்கம் அண்ணா டெல்லியில் உட்கார வச்சு இழிவுபடுத்தினது, இந்த பக்கம் அண்ணாமலை பேசின பேச்சுக்களால் தான் நல்லா இருந்த அலையன்ஸ் உடஞ்சுது. இன்றைக்கி அலையன்ஸ் வேணும்னு டெஸ்பரேட்டாக அவங்க துடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அசம்பிளியில் பிஜேபி சைபர் ஆச்சுன்னா அது ரொம்ப பெரிய அவமானம் மோடிக்கு. அதுவும் அவங்களோட மெயின் எய்ம் இங்கே ஒரு 2 சீட்டாவது வரணும். அதற்கான காய் நகர்த்தலில் தான் அவங்க ஈடுபடுவாங்க நான் நம்புகிறேன். அதிமுக இதை எப்படி பார்க்குது சார்? இது பாஜக தலைமை மாற்றப்படுவதும் அண்ணாமலை மாற்றப்படுவது இதெல்லாம் ஒரு பக்கம் தான். அதிமுக இதை எப்படி பார்க்குது? இல்லை, உங்கள் கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அதிமுகக்குள்ளே எவ்வளோ பேருக்கு விருப்பம் இருக்குது விருப்பம் இல்லைன்னு கேட்குறீங்க. ஐ திங்க் மிக்சடாக தான் அங்கே இருக்குது. பெரிய அளவில் பிஜேபி எதிர்ப்பு அதிமுகவில் இல்லை. திமுகவில் இருக்க மாதிரி பெரிய அளவு அனைத்து தலைவர்கள் மட்டத்திலும் பெரிய அளவில் பிஜேபி மேலே அவங்களுக்கு வெறுப்பு இல்லை. அது ஏன்னா கம்பல்சன் நம்ம புரிஞ்சுக்கணும். 2 எதிரி அவங்களால சமாளிக்க முடியாது. ஏன் இதே கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது பிஜேபியில் போய் சேரல? இவ்வளோ ஒரு வெக்கங்கட்ட செயலை கருணாநிதி செஞ்சார். 4 வருஷம் பவரில் இருந்தார். அதே தான் இப்போ உங்களுக்கு வந்து இவர்களுக்கும் இந்த சைடுக்கும் பவர் இல்லைன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது பவர் இல்லைன்றது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன தான் சென்ட்ரலில் பவர் இருந்தாலும் ஸ்டேட்டில் பவர் இருக்கணும், அல்லது பவர் இருக்கவனோட நீங்கள் இருக்கணும். இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இருந்துன்னா இவங்களுக்கு உரிய சலுகைகள் செல்வாக்கு எவ்வளோ இருக்குது? அது இப்போ இல்லை, ஓரளவு சாதிச்சுக்கிறாங்க தனிப்பட்ட முறையில். பெரிய அளவில் பொலிட்டிக்கலாக சாதிக்க முடியல. அண்ணாமலையோட பேச்சுக்களால் அவர் தமிழ்நாடு பட்டி தொட்டியாங்க பிஜேபின்னு பேச வச்சார். பட் அதுதான் மேக்ஸிமம் வளர்ச்சி. இதுக்கு மேலே போகணுன்னா இன்னும் பல வருஷங்கள் ஆகும் அவங்களுக்கு. 8% வந்ததுன்றது பெரிய விஷயந்தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் கட்சியில் பிஜேபியில் 90% மேல், ஐ கேன் சே 95% மேல் அவர்கள் அதிமுக போட போக வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். வேறு வழியும் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா இங்கே திமுகவையும் எதிர்த்துக்கிட்டு பிஜேபியும் எதிர்க்க முடியாது. இந்த எலெக்ஷன் மோடி வேணுமா வேணாமான எலெக்ஷன் கிடையாது, இது ஸ்டாலினுக்கான எலெக்ஷன். அப்போ பெரிய அளவில் பிஜேபி வந்தால் என்ன வந்துட போகுது? பிஜேபி 10 சீட் 20 சீட் கொடுத்தால பாதி தோப்பான், நம்மளை மாரி அவன் என்ன பண்ணிடுவான் தான் நினைப்பாங்க. ஏன்னா லோக்கல் கம்பல்ஷன்ஸ் அவ்வளோ தூரம் ப்ளே பண்ணுது. ஏன்னா இந்த கவர்மெண்ட் அவ்வளோ அன்பாப்புலராக மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு சாலிட் அலையன்ஸ், ஒரு நம்பர்ஸ் பேசுங்க, நியூமரிக்கலாக பேசும். அதனால் இவர்களுக்கு வந்து அவங்கெல்லாம் இன்னும் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கலைஞர் போஸ்ட் ஜெயலலிதா இதில் தமிழ்நாட்டில் பெரிய ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க. ஜெயலலிதா அதை தடுத்து வச்சாங்க, எடப்பாடி ஒரு மாதிரி அவுத்து விட்டார். இப்போ ஸ்டாலின் காலத்தில் பண்ண முடியல, அவங்களுக்கு திரும்ப முடியல. பட் ஜீவித்திருக்கணும்னா ஒரு சீட்டாக அவங்க ஜெயிக்கணும்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் வேணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 26 பிஜேபி ஒரு சீட்டு ஜெயிக்கணும்னாலும் ஏடிஎம்கே அலையன்ஸ் வேணால் ஜெயிக்க முடியாது. இதுவரை எப்படியும் ஒரு 20 சீட் வரைக்கும் வாங்கலான்னு பார்ப்பாங்க, ப்ரொவைடட் அண்ணாமலையை மாத்திரம். எடப்பாடி ஒப்புக்கொள்வாரான்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா அவர் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க அளவில் ஆன்டி பிஜேபிக்கு அந்த ஸ்டாண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். அப்போ அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான வேலைகளில் சீனியர்ஸ் இறங்குவாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலைன்னா இட்ஸ் ஃபினிஷ். கண்டிப்பாக பிஜேபிக்கு இங்கே அடுத்த எலெக்ஷனில் நாளெல்லாம் வராது, சைபர் வரும். ஏடிஎம்கே இல்லாமல் பிஜேபி ஒரு அலையன்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க, யாரோட போவோம்? நாம் தமிழோடலாம் போக முடியாது. யாரோட போக முடியும்? பாமகவோட போக முடியும். என்ன வரப்போகுது உங்களுக்கு? வட மாநிலங்களில் வேணால் வாங்கலாம், அதுவும் அது நம்பர்ஸாக கன்வெர்ட் ஆகாது. அட்வான்டேஜ் பாமக இருக்கும், லாஸ் வந்து இவங்களுக்கு இருக்கும்.
பிஜேபியை பொறுத்தவரையில் எப்பாடுபட்டாது 26 ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களாய் பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் ஆளாய் பறக்கிறார்கள், துடியாய் துடிக்கிறார்கள். அது சாத்தியப்படக்கூடிய ஒன்று தான், ப்ரொவைடட் அவங்க ஏடிஎம்கே குட்டி கட்சிங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டு எலெக்ஷனில் இருந்தாங்கன்னா. இங்கே 2வது டேர்ம் திமுக கொடுக்கறது சூசைடிட்டி சமன்றது ஏடிஎம்கே லீடர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய, பிஜேபி லீடர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பரவலான கருத்து. அப்போ வேறு வழி இல்லை, ஒன்றுபட்டு தான் ஆகும். ஆகவே அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டால் அது அலையன்ஸுக்கான அடிக்கோல் நாட்டு விழா என்று தான் நான் பார்க்கிறேன். அதுக்கு மேற்கொண்டு இப்போ நடந்த பிறகு தான் நம்ம பேச முடியும். வாய்ப்புகள் யாருக்கு இருக்கலாம்னு ஒரு இல்லை, ஸ்பெக்குலேட் பண்ண முடியல. அவங்க கேம் பிளான் என்னன்றது நமக்கு தெரியல. சரி, வானதி, நயினார் நாகேந்திரன், தமிழிசை ஏற்கனவே இருந்துட்டு போனவங்க. இந்த 3 பேரில் வானதிக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதா தெரியுது, பட் எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஒரு பெண்மணி, கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர், அண்ணாமலை இருக்க அதே சமூகத்தில் வந்தவங்க, அப்படி தான் கால்குலேஷன் போகும். அவங்க பிளான் வச்சுருப்பாங்க. பிஜேபி கிட்ட நிறையா பிளான்ஸ் இருக்கும், குறைத்து மதிப்பிட முடியாது. இந்த 2 நாளில் தெரிஞ்ச போது உங்களுக்கு. அப்படி அவர் மாற்றப்பட்டால் அவருடைய நிலை அப்படின்றது என்னவா இருக்கும்? அவர் பெரிய ஆளுங்க. அவர் நிறைய எப்படி சொல்கிறது, இல்லை பாஜகவிலே தொடருவாரா, இல்லை வேற எல்லாம் தொடர்வார், எங்கேயும் போக முடியாது. அவரால் ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை, ஆங்கிலத்தில் சொல்லலாம். அவ்வளோ சுலபமாக அண்ணாமலையால் மோடிக்கு எதிராக கலக குரல் எழுப்புறது, தனி கட்சி நான்சன்ஸ் செய்ய மாட்டார். ரொம்ப புத்திசாலி அவர். இஸ் அ ஷார்ப் மேன். எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அவர் மாற்றப்பட்டால் அவரிடம் உள்ளதை வைத்து அவர் திறம்பட பொது வாழ்க்கையில் இருப்பார். அதனால் குறைச்சி மதிப்பிடாதீங்க அதை நீங்கள். மிக்க மகிழ்ச்சி சார், இந்த நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோக்கின் சார்பாக நன்றி கார்த்தி, நன்றி.